ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் நம்ம இது வரைக்கும் எஸ்ஏஆர் பற்றி ஒரு 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். எஸ்ஏஆர் அப்படின்னா என்ன, தென் அதுக்கப்புறமா 2002ல் ஓட் போட்டவங்க எப்படி அந்த எஸ்ஏஆர் ஃபார்மை ஃபில் பண்ணணும். இப்போ வந்து 2002ல் நான் ஓட் போடல, அதாவது நான் 2002 ஓட்டர்ஸ் ஹவு டு ஃபில் திஸ் ஃபார்ம். ஆக்சுவலி நம்ம எப்படி நான் 2002 ஓட்டர்ஸ்லாம் நம்ம எப்படி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்னா, டோட்டலாக ஆக்சுவலி அதுக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் ஆனால் அது கிளியராக நம்ம புரிஞ்சுக்கிறது தான் விஷயமே. ஸோ நான் எப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி, இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டேட் ஆஃப் பர்த் நம்ம வந்து போட்டுக்கணும். அதோடைய ஆதார் நம்பர், நம்மளுடைய ஃபோன் நம்பர் எடுத்துக்கிறோம், நம்மளுடைய அப்பா பேர், தென் அம்மாவோட பேர் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி இங்கே தந்தையின் பாதுகாவலரின் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையின் அது இப்போதைக்கு தேவை கிடையாதுங்க. ஏன்னா அது வந்து நம்மளுடைய ஆப்லேயும் அது கேட்கல. ஆனால் தேவையானது நம்மளோட அப்பா பேர், அந்த அம்மா பேர், நமக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் நேமாக நம்ம துணைவரின் பெயர் அந்த இருக்கிற இடத்துல நம்ம கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா இப்போ இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த லெஃப்ட் பாக்ஸை நம்ம இதில் எதுவுமே எழுதக்கூடாது. ஆக்சுவலி இது எழுதியிருக்கு, பட் அது பிரச்சனை இல்லை, அவங்க தெரியாமல் எழுதிட்டாங்க. இந்த லெஃப்ட் பாக்ஸை நம்ம எதுவுமே ஆக்சுவலி எழுதக்கூடாது. இப்போ 2002ல் ஓட் போடாதவங்களுக்கு ஒன்லி த ஆப்ஷன் இஸ் ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸை மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இது எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் பெயர்னு கேட்டிருப்பாங்க. அந்த பெயரில் நம்ம யார் பேரை போடணும்னா நம்மளுடைய அப்பா பேர். ஏன்னா அவங்க கேட்டிருக்குது நம்மளுடைய உறவினர் பேர். நம்ம அப்பா 2002ல் ஓட் போட்டிருப்பாரு. ஸோ அவருடைய பேரை தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும். அவர் பேரை போட்டுட்டு அப்பாவுடைய அப்பா பேர் போடணும். தென் அப்பாவோட அப்பா பேர் போட்டுட்டேன். எனக்கு யார், அவங்க என்னோடய தந்தை, அதனால் தந்தையை போட்டுட்டேன். தென் என்னுடைய மாவட்டம் என்ன, மாநிலம் என்ன, சட்டமன்ற தொகுதி எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருப்பாங்களே, உங்கள் அப்பாவுக்கு கொடுத்ததை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் எழுதுருங்க. உங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்ன, உங்களுடைய பாகம் என்ன, உங்கள் அப்பாவுடைய வரிசை எது என்ன, அதுதாங்க முக்கியம். உங்கள் அப்பாவுக்கு ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்களே அதை தான் நம்ம எழுதணும். இது எல்லாமே 2002ஓட டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நான் 2002 ஓட்டர்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே இருக்க பாக்ஸை ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிட்டு லெஃப்ட் காலத்தை நான் விட்டுறேன், தென் ரைட் காலத்தை நான் ஃபில் பண்ணுறேன். அது எல்லாமே என்னுடைய அப்பாவோடைய டீட்டெயில்ஸை நான் ஃபில் பண்ணுவேன். அப்போ தான் நம்ம ஆப்பில் அப்டேட் பண்ணும்போது அப்பாவோட டீட்டெயில்ஸ் கீழே வரும், நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத அது நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். நம்ம ஓட் போட போகிறது அது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தரும். ஸோ இதுதான் வந்து நான் 2002 ஓட்டர்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதுக்கப்புறம் எஸ்ஐஆர் பற்றின எந்த டவுட்டுமே யாருக்குமே இருக்கக்கூடாது. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதுதான் இப்போதைக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இதுக்காக நீங்கள் நிறைய டைம் உங்கள் ஊர் பிஎல்எஸோட நடந்துட்டுருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நார்மலாக கிளியராக தெளிவாக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்